ஓம் சக்தி. அருள்வாக்கும் அனுபவங்களும் விதையும் வினையும். ஆரம்ப நாட்களில் அன்னை அருள்வாக்கு சொல்லிய போது நூற்றுக்கணக்கான மக்களே வந்து பயனடைந்தனர். அப்போது திருக்கழுக்குன்றத்து பக்கத்து ஊரைச் சேர்ந்த ஒருவர் தம் குடும்பத்தில் உள்ள ஒருவர் பக்கவாதம் வந்து கை கால் இழுத்து கொண்டதாகவும் ஓரடி கூட எழுந்து நடக்க முடியாத நிலையில் இருக்கிறார் என்றும் தொண்டர்களிடம் சொல்லி அழுதார். அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தொண்டர்கள் கேட்டனர். அருள் திரு பங்காரு அடிகளார் தன் வீட்டிற்கு வர வேண்டும். நீங்கள் மின்னும் புவிக்கெல்லாம் பாடி அம்மனை வரவழைக்க வேண்டும். மந்திரிப்பு மூலமாகவோ வேறு எதன் மூலமாகவோ அம்மன் வெளிப்பட்டு நோயாளியை குணப்படுத்த வேண்டும். அந்த நோயாளி சற்றே ஓரளவு நடக்க முடிந்தால் எப்படியாவது கோவிலுக்கு அழைத்து வரலாம். அது முடியாத போது வேறு என்ன செய்வது என்று சொல்லி கலங்கினார். அது பற்றி தொண்டர்கள் அன்னையிடம் முறையிட்டனர். மகனே, விதை வினை. விதைதான் நிலத்தை நோக்கி வர வேண்டும். விதை இருக்கிற இடத்தை நோக்கி நிலம் வராது. அதுபோல வினைக்கு உரியவன் தான் தெய்வத்தை நோக்கி வர வேண்டும். தன்னை தேடி தெய்வம் வர வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. எப்படி இருந்தாலும் அவனை இந்த மண்ணை மிதிக்கச் சொல் என்று சொல்லிவிட்டாள் அன்னை. அன்னையின் அருள்வாக்கு. நான் கூறும் வார்த்தைகள், நான் கூறும் இந்த வார்த்தைகள் அனைத்தும் காற்றோடு காற்றாக போய்விடாமல் பார்த்து கொள்வது உங்கள் பொறுப்பு. அவை வீணாக போய்விடாமல் பார்த்து கொள்வது உங்கள் கடமை. அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.